நொய்யல் ஆற்றங்கரை கிட்ட 2000 வருடம் பழமையான கரிகால சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக விழாவில் தான் இப்போ நாம் இருக்கோம். தேவாரம் திருவாசகம் பாடப்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். சிவபெருமான் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரராக லிங்க ரூபத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு. கோயில் கருவறையிலிருந்து வெளியே வந்தோம்னா மணிமண்டபத்தில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களுக்கும் வந்து சிலை வச்சுருப்பாங்க. பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் வந்ததுக்கப்புறம் 63 நாயன்மார்களுக்கும் அங்கே வந்து சிலை வச்சுருக்காரு. அதே மணிமண்டபத்தில் பார்த்திங்கன்னா 8 சிவலிங்கங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வந்து இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் ஒருவரான கோரக்கர் சித்தர் வந்து கொஞ்ச காலம் வந்து தவம் செஞ்சுருக்காரு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜ சிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜ சிலையும் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நடராஜர் சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க போய் நேரில் பாருங்கள். அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நரம்புல இருந்து நகை வரைக்கும் அவ்வளோ அருமையாக வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த யாக குண்டம் இருக்கும் இடத்த தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து கூட்டமாக வந்திருந்தாங்க. இன்னும் 20 நாளைக்கு வந்து கோயிலில் வந்து சிறப்பான பூஜைகள், இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள், சிறப்பான விழாக்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். குளக்கரை கிட்ட தான் நிற்கிறோம். வெயிலும் ஓரளவுக்கு வந்து நல்லா அடிச்சிட்ருக்கு. இப்போ இங்கேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆறு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் போகிறோம். இதுதான் நொய்யல் ஆறு போகக்கூடிய வழித்தடம். இந்த வழியாக தான் உள்ளே போய் நொய்யல் ஆறு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆற்றங்கரைக்கிட்ட பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இந்த சாமியை கும்பிட்டோம்னா அந்த ராகு கேது தோஷம் வந்து தீரும்னு சொல்லப்படுகிறது. அதை தான் பார்க்குறோம். இதுதான் அந்த பிரம்மாண்டமான அந்த நொய்யல் ஆறு. ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக செழிப்பாக ஓடிட்டு இருந்த ஆறு. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக போகுது. ஆனால் ஏகப்பட்ட குப்பைகள் வந்து இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. கோயம்புத்தூருடைய ஒரு அடையாளம். அப்படியே கல்யாணி யானையை வந்து பார்க்க வந்திருந்தோம். ஏகப்பட்ட கூட்டம் வந்து கேட்டு முன்னாடி இருந்தது, பூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே யானையை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகள் வந்து கண்டினியூவாக வரும்.